அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த சனி பகவான் வக்ர பயிற்சினால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், பண வரவு அனைத்தும் சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்பட போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோமுங்க. இதுபோல் பல பதிவுகள் தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேஷம் காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது வரக்கூடிய ராசி மேச ராசியில் பிறந்த அன்பர்கள், அன்பானவர்கள், எதையும் வெளிப்படை தன்மையோட பேசக்கூடியவங்க. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒருத்தர்கிட்ட நடிக்க தெரியாத ஒரு நல்ல மனிதர்கள் யாருன்னு கேட்டோம்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்க மட்டும்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா உங்ககிட்ட எல்லா ஒரு தைரியமும் எல்லா விதத்திலையும் சாதிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகமான ஒரு வேகத்தோடு செயல்படி சக்ஸஸ்ஃபுல் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையானவங்க தான் இந்த மேசராசிக்காரர். ஆனால் நாம் திறமையானவர்களாக இருந்தாலும் நமக்கு அமைகிறது எல்லாமே என்னென்னா தேவையில்லாத நமக்கு ஒரு அதிகமான முக்கியத்துவம் எடுத்துட்டோமா, இல்லை நம்ம இந்த டக்குன்னு நம்ம செய்ததுனால இந்த பிரச்சனைகள் நமக்கு அதை சாதிக்க முடியலையா, ஏன் நம்ம நல்லதாக தான் நினைக்கிறோம், நமக்கு ஏன் பாதகமாக முடியுது. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களால் இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனோம்னா அதிகமான நல்லவர்கள்னு சொல்லி யாருக்கிட்ட நம்பி நம்ம பழகிறோமோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். ஒரு கட்டத்தில் பார்த்துட்டோம்னா ஏன் இவங்கக்கிட்ட பழகணும், ஏன் இவங்கக்கிட்ட அன்பு வச்சோம், ஏன் இவங்கக்கிட்ட இணைந்து இருந்தோம், இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக நமக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த மேசராசிக்காரங்க. ஏன்னா உள்ளத்தில் கள்ளங்கவடம் இருக்காது, சூதுவாது இருக்காது, வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு நடிக்க தெரியாது. ஆனால் இதனாலேயே பெரும் ஏமாற்றங்களை சந்தித்தோம். அது சமீப காலகட்டங்களாக பார்த்துட்டோம்னா 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது இது விரயச்சனி. அப்போ இந்த விரயச்சனி உங்களுக்கு சனி பகவான் யார்? 10 11 லாபாதிபதியும். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அதாவது ஒரு மனிதனை ஒரு வளர்ச்சியாக்குறது அந்த 10ஆம் இடம் தான். அதே பலவீனமாக இருக்கிற போது, அதாவது ஒருத்தர் பலவீனம் ஆகிறதும் இந்த 10ஆம் இடம் தான். அப்போ 10 11 லாபாதிபதியும் வரக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த இந்த காலகட்டம், குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஒரு 1.25 வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நல்லவங்களாக இருந்து நம்ம எண்ணத்தை சந்தித்தோம், எண்ணத்தை அனுபவித்தோம், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்புகளும் வேதனைகளும் சம்பாதிச்சது இந்த மேசராசிக்காரர். உண்மையை சொல்ல போனோம்னா உங்களுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி, சாதகத்துக்கு தகுந்த மாதிரி சக்ஸஸ் காட்ட முடியும். பண விரயங்கள் தொட்டது பூரா விரயம்தான். எது எடுத்தாலும் வருமானம் வர்றது தெரியுது, போகிறது எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. மாதம் கண்டா தேவையில்லாத செலவுகள் அதிகம், ஆனால் பண வரைவு ரொம்ப குறைவு. ஆரம்ப காலத்தில் எது எடுத்தாலும் நம்ம தொட்டது பூரா ஒரு அளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. கஷ்டங்கள் வந்தாலும் அதையே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தினால எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நாம் ஒரு கணக்கு போடுறோம்னா அந்த கணக்கில் கச்சிதமாக செய்து முடிக்க முடிய மாட்டேங்குது. திட்டம் போடுறது ஒன்றுனா அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நடத்தி காட்டுறதுக்கு முடியல அப்படிங்கிறது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதாவது ஆரோக்கியத்திலேயே சில பாதிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தோம்னா இந்த 7.5 சனி. அந்த சனி கர்மாதிபதினு சொல்லுவோம். சனி பகவான் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஆயுளையும் ஜீவனஸ்தானத்தையும் அதை விட போன பிறவியில் நம்ம என்ன ஒரு பலன்களை செய்து இந்த பிறவியில் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன சுக இன்பங்களை நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அதைய வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரகத்தன்மை மிக்க ஒரு கிரகம் தாங்க சனி பகவான். அப்போது 12ஆம் இடத்துல இருக்கிற போது எப்படி பண்ணும்? கஷ்டங்கள் மட்டும்தான் அதிகமாக கொடுத்தது, நிம்மதி இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்தது. ஆனால் இந்த நேரத்துலங்க இந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி, அதாவது 30ஆம் தேதினா 26ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைய போகிறாருங்க. வக்ரங்கிறது என்னங்க? எந்த அளவுக்கு நம்ம ஆட்டி படைச்சதோ, சனி பகவான் எந்த அளவுக்கு சில சிரமங்கள் நமக்கு
கொடுத்ததோ அந்த சிரமங்களுக்கு சனி அப்படியே ஆப்போசிட் பலன் கொடுக்க போகிறார். அதை விட ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாருங்க. அப்போது சனி வக்ரா நிலை அப்படிங்கிற போது நமக்கு தொட்டது பூராமே நமக்கு எதுவும் நடத்தி காட்ட முடியலையேங்கிற ஒரு வேதனையை, அதாவது நாம் இப்போ நினச்சோம் சில விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், இது வரைக்கும் ஒரு லோன், ஒரு பண வரவு, ஏன் நல்லா படித்தவங்களுக்கே பார்த்தோம்னா கூட தகுதிக்கு தகுந்த வேலை அமையலை. ஒரு அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்தவங்க ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு. இப்படிங்கிறது சிலருக்குலாம் நல்ல வேலையே இருந்திருக்கும், அந்த வேலையில் பார்த்தா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகளால் அந்த இடத்துல நிம்மதி வேலை செய்யவும் முடியல, வேலை தேடலாம்னாலும் அதுவும் சரியாக அமையலை. சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் இந்த வேலையே வேண்டான்ட்டு அடுத்த வேலைக்கு எதிர்பார்க்கலான்ட்டு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப பேர். ஆனால் அடுத்த வேலையை எதிர்பார்க்குறோம், பார்த்துட்டே இருக்கிறோம், கிடைக்கிற மாதிரியே இருக்குது, நடக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் நடக்கலை, கிடைக்கல. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா வருமானத்துக்கு இன்றைக்கி என்ன செய்யலாம், பிரச்சனைகள் அதிகரிச்சிருச்சு, கடன் பிரச்சனைகளும் நம்ம தேவையில்லாமல் நம்ம அதிகமாக வாங்கிட்டோமா, ஏன்னா தேவைக்கு மீறிய சில பிரச்சனைகள்னால சில வெளியில் நம்ம அவசர செலவுகளுக்காக சில பணம் கடன்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது என்ன ஆகும், நம்மளுடைய வருமானம் குறையும் போது வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாமே சில மேசராசிக்காரருக்கு சில நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குங்க வக்ர நிலையில் தான் சனி பகவான் இருக்க போகிறாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, இந்த காலகட்டம் இந்த 4.5 மாதமும், அதாவது இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்துங்க, அதாவது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 4.5 மாத காலமும் உங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு திருப்பு முனையான ஒரு காலம்னு சொல்லலாம் ஆச்சுங்களா. நம்ம நெருக்கடிகளுக்கும் சில ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது, பணச்சிக்கல்ல இருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக போகுது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மண்மனை இருக்குது, ஒரு இடம் இருக்குது, அதை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னா இதை கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கலாம், இல்லை இது கொடுத்துட்டு ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல போய் நம்ம ஒரு புதிய தொழில் தொடங்கி நம்ம ஆரம்பித்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு கணக்குகளை போட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் சரியாக அமையலை. ஒரு விதத்தில் பார்க்கும்போது மேசராசிக்காரரு அன்புக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்தாலும் சில பேர்கிட்ட நம்பிக்கைங்கிற ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே சில பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாமல் காரணமே இல்லாமல் வெறுப்புகள் உருவாகி இன்றைக்கி, அதாவது தான் ஒரு தனிமரங்கிற ஒரு நிலையில், அதாவது ஒரு தனி மனிதனாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் மேசராசிக்காரர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு கிரக பெயர்ச்சிகளும், அதாவது இருந்த ஒரு சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதகமான நிலையை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த கட்டத்திலிருந்து எல்லாருக்கும் மத்தியில் நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம சாதிச்சு காட்டணும், இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும், நம்ம நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னு ஏங்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலம், இந்த 4.5 மாதமும் உண்மையிலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. சிலருக்கு எல்லாமே திருமண வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு திருமணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்தால், அதாவது சரியான முறையில் நமக்கு அமையலை, பிடித்த வாழ்க்கை நமக்கு அமையலை, அதாவது எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கல, சிலருக்கு கிடைச்ச வாழ்க்கையும் நிரந்தரமாக நிலைக்கல, இப்போ பார்த்தா பிரச்சனையாக போயிட்டுருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, இது எதாவது சரியாகுமா, சரிப்படுத்த முடியுமா, இல்லை இந்த வாழ்க்கையே நமக்கு இது வேண்டான்னு ஒதுங்கி புது வாழ்க்கையாக நம்ம அமைச்சிக்க முடியுமா, மறு வாழ்க்கை அமைச்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். ஒருவேளை பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும். குழந்தை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையும், அதாவது அவங்களுக்கு தேவையானது நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுறோம், 4 பேருக்கு ஒரு கஷ்டம்னா கூட நம்ம ஓடி போய் உதவி பண்ணுறோம், ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்க முடியலையே, சந்தோஷமாக வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஏக்கமே தேவையில்லைங்க. கண்டிப்பாக, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி தன் குடும்பத்தை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களையும், அதாவது ஒரு சுகமான ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக உங்களால் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போதுங்க.
சனி பகவானுடைய வக்ர காலங்கிறது சனி அதாவது ஆப்போசிட் நிலை அடைவார். அப்படின்னா உங்களுடைய 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி குருவோட வீட்டில் இருந்து அந்த குரு 4ஆம் இடத்துல இருந்து உச்ச குருவாக இருந்து சனியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கெடுபலன்கள் கொடுத்ததோ அந்த அளவுக்கு சுகபலன்களை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இடம் வாங்குறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, அதே மாதிரி வீடு கட்டிய வீடு பாதியிலே நின்று போச்சுங்க, ஒரு லோன் எதிர்பார்த்தங்க கிடைக்கல, பணத்தை அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துட்டுங்க, இன்னைக்கு இப்படி இல்லாமல் ஒரு நெருக்கடிகளாக போச்சுங்க அப்படிங்கிற கவலைகள் மறந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சாதகமாக அமைய போகுதுங்க. மாற்றமே இல்லைங்க. கடுமையாக முயற்சி எடுங்க. நிச்சயமாக அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்குங்க. திருநள்ளாறு போகிறதும் ஒன்று தான். அல்லது நம்மளால் முடியலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதுவும் முடியலையா வீட்டிலிருந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை நாட்டில் அதுவும் முடியலைன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் கண்டிப்பாக போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். புதிய முதலீடு போட்டு தொழில் செய்யணும்னு நினச்சி இது வரைக்கும் தடுமாற்றத்தை சந்திச்சிட்ருவங்களுக்கு இந்த கட்டத்தில் ஒரு முயற்சிகள் எடுத்து ஒரு முதலீடு போட்டு தொழில் தொடங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அயல்நாடு சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுத்து ஏற்கனவே தாமதமாயிடுச்சு, தடங்கள் ஆயிடுச்சுங்க, சரியான வேலை அமையலைங்க, இல்லை வந்த வேலையில் இங்கே பார்த்தோம்னா பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு புதிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி. சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் இந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய பலத்தை பொறுத்து இன்னும் பலன்கள் மாறுபடும். அப்படின்னா இன்னும் எச்சா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த சனியுடைய தன்மை பொறுத்து, ஏன்னா ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகம் பிறக்கும் போது அதனுடைய பலம் சார்ந்து தான், அதாவது கோட்சார அடிப்படையில் பலன்கள் முழுமையான முறையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லக்னம் தசாபுத்தி பொறுத்து இன்னுமே நம்மளுடைய பிறவி ஜாதகத்தால் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும் உங்களுக்கு மனசுக்கு பட்டதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இனி வரக்கூடிய காலத்தில் எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திட்டு போவீங்க, சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.